இப்போ இதில் இன்னொரு விஷயம் மெயினாக நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஒரு சிலர் வந்து வீடு கட்டுறதுக்கு ஒரு 10,000 ஒன்றா எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1000 பத்தாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இல்லைங்க வண்டி இல்லைங்க, நீங்களே வண்டி போட்டு எடுத்துகிட்டு போயிருங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்மகிட்ட அந்த மாதிரிலாம் இல்லை. 1000 கடைசியாக உங்களுக்கு ஒரு 1000 500 பத்துனாலும் நாங்கள் அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நாங்கள் பார்க்காம கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சர்வீஸ் நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அஷூரன்ஸ் கொடுக்குறேன் நான். வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்ல நமக்கு 5% தான் வாட்டர் அப்சார்ப்ஷன். நார்மல் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 to 15 வரைக்கும் அப்சார்ப். நார்மல்லாம் எதில் சொல்றீங்க? ஏன்னா செங்கல் வந்து ரொம்ப காலமாக அதோட இடத்த பிடிச்சிருக்கு. அது வந்து இயற்கையை நம்ம ஒரு வீடு கட்டணும்னா எத்தனையோ இயற்கையை அழிச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து சூழ வைக்கிறதுக்கு மரத்தை நம்ம வெட்டுறோம். அப்புறம் விவசாய மண்ணை எடுத்து கல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவசரப்பட்டு லோடை வந்து கொஞ்சம் காயாமலே லோடு ஏற்றிடுவாங்க. அதை வந்து க்யூரிங் டைம்லாம் வந்து ப்ராப்பராக போகாமல் நிறைய இடத்துல வந்து அந்த மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத சார் வந்து ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாரு. நான் வந்து விசிட் பண்ண யூனிட்டில் இதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். டேட் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே டேட்டை காமிக்கிறேன். இந்த கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டு போட்டுருக்காங்க, 20/12 போட்டிருக்கீங்களா? இது மாதிரி வண்டி நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க ரோட்டுக்குள்ளே. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த வண்டியில் என்னதாங்க கொண்டு போகிறாங்க, வண்டியே ஒரு மாதிரி தினிசாக இருக்கு, அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு டவுட் கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளே ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஒரு லேப் டெஸ்ட்டுக்கு நாளைக்கு போகிறோம் அப்படின்னாலும் ப்ராப்பர் சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்க முடியும். கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ வாட்டர் அப்சர்வேஷன் எல்லாமே நம்ம கொடுக்க முடியும் இல்லைங்களா? கல் வந்து வெளியே வரும்போது பாருங்க, 4 இன்ச்சுக்கு மேலே ஏதாவது பிசிறு இருந்துச்சுன்னா அதை உடச்சு விட்டுரும். அது கரெக்டா இருக்கும் பட்சத்துல தான் அந்த கல் வெளியே போகும். ஒரு கல் உடஞ்சி போச்சு, அது உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்போ நம்ம ஆப்ரேட்டிங் ரூம்குள்ள உள்ள போறோம். ஸோ அந்த ப்ரையாக்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா சூஸ் பண்ணலாம். 100% வீடு கட்டலாம். நிறைய பேர் சொல்றாங்க ப்ரையாக்ஸ்ல கட்டினா வீடு சூடா இருக்கும், செங்கல்ல கட்டினாதான் வீடு வந்து ஜில்லுன்னு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவே வந்து ஒரு தவறான ஒரு கருத்து. ஏன்னா நீங்க ப்ரையாக்ஸ்ல கட்டும் போது தான் வீடு வந்து உங்களுக்கு உண்மையாக கூலிங்கா இருக்கும். நீங்க சர்டிஃபிகேஷனையே பார்க்கணும்னாலும் பார்க்கலாம் இல்லைங்க சார். லேப் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்டே நீங்க பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். இல்லை ஒரு கல்லை எடுத்துட்டு போய் நீங்களா பர்சனலா கூட லேப் டெஸ்ட் பண்ணி ரேண்டமா நீங்க வந்து நீங்க நான் கொடுக்குற கல் தான் நான் கொடுத்து நீங்க எடுத்து போகணும். நீங்களா வந்து உங்களுக்கு எந்த கல் எடுக்கணும்னு தோணுதோ அந்த கல்லை வேணாலும் எடுத்து எந்த கல்லை வேணா எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குலாம் மேலே ஏற்றி லிஃப்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு எந்த ஒரு அடிஷனல் காஸ்ட் இல்லை. இப்போ நீங்கள் வந்து சைட்லேயே போயிட்டு ஒரு லேபரை யூஸ் பண்ணி நீங்கள் கீழே அன்லோட் பண்ணிச்சா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஏற்ற எப்படியும் கல்லுக்கு ஒரு ரூபா செலவு கண்டிப்பாக செலவாகும். இப்போ நம்ம வந்து டெலிவரி கொடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி, கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி, நாங்கள் வித்தவுட் எனி சார்ஜ் போல மேலே லிஃப்ட் பண்ணி கொடுப்போம். அதாவது அதிக எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டம் பூதப்பாடி அப்படிங்கிற ஊர்ல இருக்குங்க. ஸோ இந்த லொக்கேஷன் எங்க இருக்குன்னா, நம்ம பவானியில இருந்து அப்படியே மேட்டூர் போற வழியில வந்தோம் அப்படின்னா சிங்கம்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் இருக்குங்க. ஸோ பேரே சூப்பரா இருக்குல்ல. ஸோ சிங்கம்பேட்டை அப்படிங்கிற அந்த ஊர்ல இருந்து அப்படியே 2 hours லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா குருரெட்டியூர் போற வழிங்க. இது வந்து 2 hours வந்து குருரெட்டியூர் போற வழி. அங்க பூதப்பாடி அப்படிங்கிற ஒரு ஊருங்க. பூதப்பாடிக்கு ஒரு ஹைஸ்கூல், பூதப்பாடியோடைய ஹைஸ்கூலுக்கு பக்கத்திலேயே நாம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிற இந்த ஃப்ளையாஸ் யூனிட், அப்புறம் சாலிடு பிளாக் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய யூனிட்ல நாம இருக்கிறோம். ஸோ இந்த யூனிட்ல வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, யூடியூப்ல விஜய் பில்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பில்டிங்கை மட்டும் நம்ம அந்த வீடியோ ஷூட் பண்ணி போட்டுட்டு இருந்தோம் இது வரைக்கும். ஸோ ஒரு நெக்ஸ்ட் லெவலா சிவில் சம்பந்தமா இருக்கக்கூடிய என்னென்ன உபகரணங்கள், அதாவது இன்கிரீடியன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஒரு வீடு கட்டணும்னா ரா மெட்டீரியல் நமக்கு வேணும். ஸோ அந்த ரா மெட்டீரியல்ல நம்ம வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, நம்ம எந்தெந்த மாதிரியான பொருட்களை வந்து கட்டடத்துக்கு யூஸ் பண்ணுறது நமக்கு பெனிஃபிட்டு. ஸோ அந்த மேனுஃபேக்சர் யூனிட்டுக்கே போய் நம்ம வந்து அந்த யூனிட்டை ஒரு விசிட் பண்ணி அங்கேருந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணி போடலாம் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய முதல் ஸ்டெப்பாக இப்போது இங்கே பூதப்பாடியில் வந்து எஸ்கே பிரிக்ஸ், அதாவது எஸ்கே பிளாக்ஸ் கம்பெனி நேமு, அங்கே தான் இருக்கிறோம். நீங்கள் அதான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உள்ளே போய் எது மாதிரியான பிரிக்ஸு, எந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனில் எல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அல்லது வீடு கட்டலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய, இல்லை வீடு கட்டுறத பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் விஜய் கிருத்திக், விஜய் பில்டர்ல இருந்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூட வந்து அந்த கம்பெனியோட எம்டி
மிஸ்டர் வந்து கவின் அவர் இருக்கிறாரு. பிஏ எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு நம்மளுடைய ஃபீல்டில், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஒரு ரா மெட்டீரியல் தயாரிக்கக்கூடிய ஃபீல்டில் வந்து வந்திருக்காரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு யங் என்டர்பிரனர் நம்ம வந்து இந்த துறையில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இந்த யூனிட்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க யூனிட் எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி, ஸோ ஒரு சூப்பராக ஒரு டெக்னாலஜி அப்ளை பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கல்லுங்கிறது இந்த பிளாக்ஸ் பிரிக் அப்படிங்கிறது வந்து சேம் கான்செப்ட். செங்கலுடைய ரெட் பிரிக்னு சொல்கிறோம் இல்லைங்களா, செங்கல் சைஸ் தான் சேம் இருக்கும். அதாவது 9 இன்ச்சு நீளம், 4 இன்ச்சு, அப்புறம் 3 இன்ச்சு அகலம். ஸோ 9க்கு 4க்கு நம்ம வந்து 3. இதுதான் வந்து ரெகுலராக பண்ணுற கான்செப்ட்டுங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து குயிக்காக பண்ணணும், நம்ம வந்து ஒரு ஃபீல்டில் வரக்கூடிய நமக்கு இடர்பால தவிர்க்கணுங்கிறதுக்காக நிறையா நமக்கு வந்து நிறையா கல்லுகள், அதாவது பிளாக்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு. இப்போ பிளாக்ஸ்லேயே வந்து சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 9 இன்ச்சுக்கு 9, 4 இந்த டைப்பில் வந்து ஒரு 3 கல்லை ஒரே இடத்துல வச்சு நம்ம வந்து பண்ணும்போது அதுக்கு உண்டான நம்ம கொடுக்குற மாட்ரைட் வந்து நமக்கு அதாவது சிமெண்ட் கலவையெல்லாம் நமக்கு சேவ் ஆகும். அது மாதிரி பண்ணியிருக்காரு. நிறையா என்னென்ன பண்ணியிருக்காரு, எப்படி இந்த யூனிட்ல வந்து அவர் இந்த துறையில கால் பதிச்சார், எல்லாமே அவர்கிட்ட கேட்போம். வாங்க சார், வணக்கம். உங்களை பத்தி ஷார்ட்டா ஒரு இன்ட்ரோ கொடுங்க. இப்போ நீங்க படிச்சது எந்த ஊரு? நம்ம நேட்டிவ் இதே ஊர் தானா? அதெல்லாம் நேட்டிவ் இதே ஊர் தாங்க. ஸ்கூல்ஸ் எல்லாம் கோபியில் முடித்தோம். அப்புறம் காலேஜ் வந்து பெருந்துறை கொங்குல முடித்தோம். அப்படியே கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டு டிவிஎஸ் ஒசூர் பிளான்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? டிஎல்ல இருந்தேங்க. அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் தான் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஃபர்தராக இதுக்கு மேலே என்ன போகும் அப்படின்னு பார்த்துட்டு தான் ஃப்ளை ஆஷ்ல. இப்போ ஜென்ரலாக எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஒர்க்கில் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க மைண்டு வந்து மறுபடியும் பிஸ்னஸ்க்குள்ளே வர்றது அப்படிங்கிறது வந்து ஏன்னா கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து பழகிடுவாங்க. இப்போ ஒரு ஒர்க்கில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆர்வம் வந்தது காரணம் சார். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே பிஸ்னஸ் இருக்கு எங்களோட பெட்ரோல் பங்க்லாம் இருக்குங்க. ஸோ எடுத்ததும் ஸ்டார்டிங் பிஸ்னஸ்க்குள்ளே வரக்கூடாது. ஸோ அவங்கள லேபர் லைஃப் எப்படி இருக்கும், அதோட கஷ்டம் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அதுக்காக பர்பஸாக நீங்கள் வந்து ஜாப் போனாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் ஃப்ளையர்ஸ் ஐடியா வந்துச்சு. இந்த நான் நிறையா யூனிட் பார்த்துருக்குறேன். இப்போ நம்ம யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூனிட் வந்து நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போட்டிருக்கீங்க. ஆமாங்க, இல்லைங்களா? இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போனதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஹியூமன் எரரை அவாய்ட் பண்ணுறதுக்கு. இப்போ எப்படின்னா ஒரு சில யூனிட்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லி மேனுவல் யூனிட்டாக இருக்கும். மிக்சிங்லேருந்து எல்லாமே மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவாங்க, மேன் பவர் டிபெண்ட் பண்ணியே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து அவங்க வேற ஒரு தாட்ல இருந்துட்டு ஒரு 10 சட்டி போட வேண்டிய டஸ்ட்டுக்கு பதிலாக 8 சட்டி இல்லை 9 சட்டி போடுவாங்க. இல்லை 10 சட்டி போடுற இடத்துல 11 சட்டியும் போடுவாங்க. அதுக்கு சிமெண்ட் நம்ம 11 சட்டி போட்டால் அதுக்கான சிமெண்ட் போடணும், 9 சட்டி போட்டால் அதுக்கான சிமெண்ட். அப்புறம் 9 சட்டி போட்டு இப்போ அதுக்கான 10 சட்டிக்கான சிமெண்ட் போட்டோம்னா வேஸ்டேஜ் ஓனருக்கு அதிகமாக வேஸ்டேஜ் போகும். இப்போ 9 சட்டி அதை 10 சட்டி போகிற இடத்துல 11 சட்டி போட்டு ஆனால் 10 சட்டிக்கான சிமெண்ட்டே போட்டோம்னா கல்லோட குவாலிட்டி கம்மியாகும். ஸோ அப்படிங்கிறப்ப அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக போகணும். எப்படின்னா மெட்டீரியல் நம்ம லோட் பண்ணிட்டு சிஸ்டம் நம்ம இவ்வளோதான் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டோம்னா அது 10 kg 10 kg தான் எடுத்துக்கும், 20 kg 20 kg தான் எடுத்துக்கும். ஸோ அப்படிங்கும்போது அந்த குவாலிட்டி வந்து மாறவே மாறாதுங்க. குவாலிட்டிங்கிறப்ப எல்லாமே ஒரே மாதிரி குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக் பண்ணணும். இப்போ இந்த எரர் அவாய்ட் பண்ணுறதுக்குங்க. அதாவது ஹியூமன் எரர் வந்து ஃபுல்லாக தவிர்த்துறது. ஆமாங்க. ஸோ வந்து நம்ம சொன்ன 9x9x4. ஸோ இந்த கல் வந்து 9x9x4 பண்ணும்போது என்ன கஸ்டமருக்கு வந்து எந்த வகையில் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும்னு அதான் சொல்ல முடியுங்களா? அதாவது இப்போ 2 கல் குத்துக்கல்லை வச்சு கலவை வச்சு ஃபில் பண்ணுற அந்த டைமிங்லாம் இருக்குங்க. ஒரு கல் வைப்பாங்க, அப்புறம் இந்த சைடு நேர் பார்ப்பாங்க, மறுபடியும் இந்த சைடு ஒரு கல் வைப்பாங்க, இந்த சைடு நேர் பார்ப்பாங்க. ஸோ இதுங்கும்போது நம்ம ஒரு சைடு நேர் பார்த்தாலே போதும், இன்னொரு சைடு ஆட்டோமேட்டிக்காக எல்லா சைஸையும் ஒன்றா வரப்போ இன்னொரு சைடு ஆட்டோமேட்டிக்காக நேர் வந்துடும். அடுத்தது ஒர்க்கு, இப்போ அவங்க 2 கல் எடுத்து வைக்கிற இடத்துல இது ஒரு கல் எடுத்து வைக்கிறோம் அப்படிமா அந்த டைமிங் மீதி லேபர் காஸ்ட் அவங்க மீதி ஆகும். அடுத்து ஒர்க்கு சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகும். ஒரு நாளைக்கு கூலி இப்போ எடுத்துக்கிட்டாலுமே 750 ரூபா 800 ரூபா கம்மியெல்லாம் யாரும் வரதில்லைங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்க 2 நாள் பண்ணுறது ஒரு நாள் இந்த வேலை முடியும். இப்போ ஜென்ரலாக வந்து நீங்கள் சொல்கிறது கல்லை உடச்சி வச்சு பொடிகள்லாம் நிறைய வைப்பாங்க. இது அந்த மாதிரி எதுவுமே தேவை நிறைய அப்படியே நேரம் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த மாதிரி மிதி வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் கார்னர் அரைக்கல் வச்சுட்டு அடுத்தது லைனாக வச்சுட்டு தான். இப்போ பார்த்தோம்னா நாங்கள் ஃபுல்லாகவே இதுக்காகவே இந்த மிதி வராதுன்னு சொன்னதுக்காகவே நாங்கள் ஒரு சைடு போட்டு புதுசாக அப்படியே வச்சிருக்கோம் சாம்பிள் காமிக்கிறதுக்காகவே. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது வந்து 9 inch brick. அந்த வால் வந்து 9 inch. ஆமாங்க. ஓகே. இதோட இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இந்த இடத்துல வெறும் கலவை மட்டும் போட்டு கல்லே இருக்காது. இது அந்த அவாய்ட் பண்ணும். எல்லா இடத்துலயும் வந்து நமக்கு ஈவனா அந்த பிரிக் வந்து கரெக்டா போகும். இப்போ நம்ம சைட்ல பார்த்தாலே தெரியும் கல்லுக்கு வந்து நம்ம சென்டர்ல என்ன வைக்கிறாங்க நமக்கு யாருக்கும் தெரிய போகுது. கலர் வைக்கிறாங்களா வைக்கலையா இல்லை மேலே வச்சு மட்டும் க்ளோஸ் பண்ணிடுறாங்களான்னு தெரியாது. இது பார்த்தோம்னா நமக்கு 2 கல் ஜாயிண்டிங் மட்டும் தான். அது எப்படியுமே அதை ஃபில் பண்ணி தான் ஆகணும். வெளியே இருந்து பார்த்தா அந்த கேப் கண்டிப்பாக தெரிஞ்சிடும்.
இதும்போது அந்த பிரச்சனை இருக்கு. காஸ்ட் வைஸா பார்க்கும்போது இப்போ நம்ம அந்த 9x3x4 கல் அந்த கல் நம்ம எடுக்கிறதுக்கும் இந்த கல் நம்ம வாங்குறதுக்கு காஸ்ட் ஒரே காஸ்ட் தானே? 3 கல்லுக்கு சேர்ந்து என்ன காஸ்ட்டோ அதே காஸ்ட் தான். ஏதாவது உங்க டிரான்ஸ்போர்ட்ல மத்ததுல ஏதாவது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே காஸ்ட். அதே காஸ்ட் தான். உங்களுக்கு வந்து அந்த லேபர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மீதி ஆகும். காஸ்ட் எதுவும் இந்த கல் சைஸ் பெருசாகிறதுனால நம்ம வந்து அது இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு போறதுக்காக கூட எதுவும் நம்ம சார்ஜ் பண்றது எதுவுமே கிடையாது. அதே காஸ்ட். ஓகே, சூப்பர். இப்படி போடும்போது இது எத்தனை நாள் கியூரிங் பண்ணுவீங்க? இது வந்து 10 நாள் வாட்டர் கியூரிங் பண்ணுவோம். 10 நாள் கியூரிங் பண்ணி தான் கல் அடுத்து வெளியே போகும். கியூரிங் பண்ணி எடுத்து பண்டில் பண்ணி வெளியே வச்சிரும். அதான் இது ஃபுல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 22 டேஸ் 23 டேஸ் கழிச்சு தான் வெளியே போகும். அதாவது கியூரிங் பண்ண கல் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியே போகும். ஆமா. அப்ப மேனுஃபேக்சர் பண்ணதுல இருந்து கல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாளுக்கு அப்புறம் தான் வெளியே போகும் இல்லைங்களா? 25 டேஸ். இங்க வந்து ஒரு நாள் இருக்கும், இங்க வந்து 10 நாள் 11 நாள், ஒரு 25 டேஸ் வெளியே வைப்போம். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 30-35 நாள் வந்துருது. ஆமாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பிளேயாஸோடைய ப்ராசஸ். இதோட பெனிஃபிட்டும் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து கல் நல்லா கியூரிங் ஆயிடுது. இப்போ என்கிட்ட கூட சில கஸ்டமர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரெட் பிரிக் தாங்க வேணும், ரெட் பிரிக் தாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, என்கிட்ட ரெட் பிரிக் ஒன்று கொண்டு வாங்க, நான் தண்ணியில போடுறேன், அதோட தண்ணி அவ்வளவு அப்சர்வ் பண்ணும். கண்டிப்பா. நீங்க பிளாக்ஸ் சொல்றீங்களே, பிளாக்ஸ் கொண்டு வாங்க, தண்ணியில போடுங்க, தண்ணியே உரியாது. இது நார்மல். இன்னொரு பிளஸ் என்னன்னா, வாட்டர் அப்சர்ப்ஷன் டெஸ்ட்ல நமது 5% தான் வாட்டர் அப்சர்ப்ஷன். நார்மல் இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா 10 to 15 வரைக்கும் அப்சர்வ். நார்மல்னா எதுல சொல்றீங்க? நார்மல் ரோட்டரி டைப் மிஷினுக்கும் நம்ம மிஷினுக்கும் சொல்றோம். அதாவது நீங்க பிளேயர்ஸ்லயே வந்து நார்மல் பிரிக் பண்ணக்கூடிய அந்த மிஷினுக்கும் இதுக்குமே வந்து வாட்டர் அப்சர்வேஷன் வந்து வேரியன்ஸ் வரும். நீங்க செங்கல்ல கட்டுற வீட்டுல வந்து ஏன்னா தண்ணி அந்த கல்லு வந்து சூளையில இருந்து சுட சுட அப்படியே நம்ம சைட்டுக்கு வரும். அதை நம்ம கல்லு தண்ணி வச்சு தண்ணி விடும்போது தண்ணி அப்சர்வ் பண்ணும். இது என்ன ஆகும்னா, சிமெண்ட் மணல் அந்த எம்சாண்டு போடுறோம்னா எம்சாண்டு, ரிவர் சாண்டு போடணும் ரிவர் சாண்டு, அது கூட சிமெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு தான் தண்ணி உள்ள இழுக்கும், மற்ற தண்ணி பெருசா உள்ள இழுக்காது. காரணம் என்னன்னா, எல்லாமே இங்கேயே கியூரிங் பண்ணி கல் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி தான் அங்க வருது. ஸோ ஏன்னா செங்கல் வந்து ரொம்ப காலமா அதோட இடத்த பிடிச்சிருந்தது. அது வந்து இயற்கையை நம்ம ஒரு வீடு கட்டணும்னா எத்தனையோ இயற்கையை அழிச்சு தான் நம்ம என்ன பண்றோம், அதை வந்து சூழ வைக்கிறதுக்கும் மரத்தை நம்ம வெட்டுறோம். அப்புறம் விவசாய மண்ணை எடுத்து அள்ளி அதை தான் நம்ம என்ன பண்றோம், செங்கல்லா பண்றோம். அப்படியே போக போக இன்னைக்கு ஜனத்தொகை வந்து அதிகமாக வீடு கட்டுறது அதிகமாகும் போது கடைசியில பார்த்தா இயற்கையை நாமளே என்ன பண்ணிருப்போம், உள்ள கெடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தாலும் செம்மண் நிறைய இருக்கும். சுத்தமான செம்மண்ணுங்கிறது ரொம்ப ரேரான இடத்துல தான் கிடைக்குது. அட்டி போட்டது வந்து பாத்தீங்கன்னா, இப்பதான் டக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது சார் கூட சொல்லல, நான் வந்து திரும்பி பார்க்கும்போது டக்குனு ஒரு விஷயம் தெம்பிடுச்சு. என்னன்னா, இங்க பாத்தீங்கன்னா டேட் போட்டிருக்காங்க பாருங்க, 21/12 21/12. ஸோ இதெல்லாம் வந்து நேத்து வந்து அடிச்ச கல். ஸோ ஒரு டேட்டு போட்டு இந்த கல் வந்து இத்தனை நாள் கியூரிங் அப்படிங்கிறத ஃபாலோ பண்றதுக்காக அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. இப்போ நம்ம வந்து கஸ்டமரே வரோம், லோடு எடுக்க வரோம் அப்படின்னாலும் கூட இது என்னைக்கு அடிச்ச கல், அதாவது மிஷின்ல எப்போ ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்ச கல், இது எத்தனை நாள் வந்து ஆச்சு, இப்போ கியூரிங் கரெக்டாக ஆச்சா ஆலையா அப்படி இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவசரப்பட்டு லோடை வந்து கொஞ்சம் காயாமலே லோடு ஏற்றிடுவாங்க. அதாவது கியூரிங் டைம்லாம் வந்து ப்ராப்பராக போகாமல் நிறைய இடத்துல வந்து அந்த மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத சார் வந்து ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாரு. நான் வந்து விசிட் பண்ண யூனிட்டில் இதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன், டேட் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் நேற்று அடிச்சுக்கலாங்க சார்? இதெல்லாமே நேற்று அடிச்சுக்கலாம். அந்த சைடு வந்து முந்தா நேற்று அடிச்சுக்கலாம். அதுலேயும் டேட் போட்டிருப்போம், அதுலேயும் 12 டேட் போட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் 20ஆம் தேதி போட்டு எழுதி வச்சுருக்காங்க. நான் அப்படியே டேட்டை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டு போட்டிருப்பாருங்க, 20/12 போட்டிருக்குங்களா. எல்லாம் வந்து பழைய டேட் இருக்கும் இல்லைங்களா எங்க சார்? ஆமாங்க. பின்னாடி உள்ளதெல்லாம் வந்து பழைய டேட் இருக்கும். என்னைக்கு அந்த கல் வந்து இங்கே அட்டிக்கு வருதோ அந்த கூடிய டேட் போட்டு அந்த கியூரிங் ப்ராசஸ்க்காக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கியூரிங் எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு தான் அந்த கல் வந்து இறுகுத்தன்மை வந்து அதிகமாக எடுத்துக்கும். அப்போ தான் அந்த கல்லோடைய ஸ்ட்ரென்தன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இது எல்லாமே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பிராண்டடாக இதை வந்து சார் பண்ணுறாரு. ஒரு பிராண்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்யணும். நான் எந்த யூனிட்லையும் பார்க்கல, இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஏன்னா நம்ம நிறையா இந்த பிளேயர்ஸ்கள் வந்து நிறையா பில்டிங் பண்ணியிருக்கோம், நான் நிறையா யூனிட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து நம்ம பார்க்காத விஷயம் இந்த டேட் போட்டு வந்து கியூரிங் ப்ராசஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது. மேட்டூர் தெர்மலில் இருந்து இப்போ நமக்கு ஆஸ் வந்து இப்போது இங்கே வந்து இறங்குது. இந்த ஆஸ் வந்து மற்ற பிளேயாக்ஸ் யூனிட்டுக்கு போகும்போது என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, ஒரு வேர் ஹவுஸாக மாறி ஒரு பார்ட்டாக பிரித்து கட்டி வச்சிருப்பாங்க. அதில் வந்து ஓப்பன் பிளேஸில் தான் கொட்டி வைப்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ ஓப்பன் பிளேஸில் கொட்டி வச்சு தான் அதை எடுத்து அள்ளி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளேயாஸுங்கிறது வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அது வந்து பவுட்ரு பேஸ்டுங்க. அது ஈரப்பதம்
ஒரு டேம்லெஸ் ஃபார்ம் ஆச்சுன்னாவே என்ன ஆயிரும், செட் ஆயிரும். அப்போ அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒருவேளை ரைன் சீசனாக இருக்குது, அதனால் வந்து டேம்பஸ் ஃபார்ம் ஆகி அது உள்ளுக்கு செட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ சார் என்ன பண்ணுறாருன்னா, அது பின்னாடி அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே பின்னாடி ப்ளூ கலரில் மேலே வந்து இதெல்லாம் வந்து ரெடிமிக்ஸ் யூனிட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த ஜைலோலாம் வந்து இதுக்கு பேர் ஜைலோ அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ரெடிமிக்ஸ் யூனிட்டில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ரெடிமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம காங்கிரீட்டுக்காக யூஸ் பண்ணும்போது ஹேண்ட் மிக்சிங்கை விட நம்ம ஒரு வண்டியை வச்சு அதை வந்து எண்ணி நம்ம இத்தனை சட்டி மண், இத்தனை சட்டி ஜல்லி, இத்தனை சட்டி சிமெண்ட்டுன்னு போட்டு இல்லை இத்தனை பேக் சிமெண்ட்னு போட்டு பண்ணும்போது அந்த நல்ல மிக்சிங் வருமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. இது மாதிரி நமக்கு வந்து ஒரு யூனிட்டில் எம்சாண்டை வந்து மிக்ஸ் பண்ணி, அதாவது அந்த ரெடிமிக்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய காங்கிரீட்டுக்காக யூஸ் பண்ணும்போது வந்து அதோடைய M20 வந்து சாதாரணமாக கிடைக்கும். M20 தான் மினிமம் ரேஷியோவே அங்கே. இது மாதிரி வண்டி நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க ரோட்டுக்குள்ள. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த வண்டியில என்னதாங்க கொண்டு போறாங்க, வண்டியே ஒரு மாதிரி தினிசா இருக்கு, அது உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு டவுட் கேட்டிருக்காங்க. அதுக்குள்ள ஒண்ணும் இல்லைங்க. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலக்கரியை எரிச்சு வரக்கூடிய ஆஷ், அதை வந்து இந்த வண்டியில தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ள சம் சிஸ்டம் இருக்கு. இந்த மாதிரியான டைப்ல இருந்தால் தான் அந்த ஆஷை உள்ள போட்ட ஆஷை வெளியே எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ல வந்து டிசைன் பண்ண வண்டி இது. அங்கிருந்து வந்து பம்ப் பண்ணாங்கன்னா எல்லாமே பவுடர் ரொம்ப வந்து என்ன சொல்றதுன்னா ரொம்ப நைஸான பவுடர், ரொம்ப நைஸா இருக்கும். அது நீங்க வந்து நம்ம சிமெண்ட் மாதிரி தாங்க, ரொம்ப நைஸா இருக்கும். அங்க வந்து பம்ப் பண்ணும்போது அந்த பம்ப் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இந்த செட்டப் இருக்கு பாத்தீங்களா, கம்ப்ரஸர் இருக்குங்க. நம்ம கம்ப்ரஸர் யூஸ் பண்ணி ஏர் ப்ளோ பண்ணி ஏர் மூலமா சோ இங்க இருக்கிற கம்ப்ரஸர் வழியா உள்ள வந்து ஏரை வந்து ப்ளூ பண்ணி அங்க இருக்கிற ஆஷை வந்து நம்ம எடுத்துட்டு கொண்டு போய் நம்ம ஜைலோல வந்து நம்ம போட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்றது. ஃப்ளை ஆஷ் தவிர வேற என்னென்ன மிக்ஸ் பண்ணுவோம் சார்? ஃப்ளை ஆஷுங்க, சிமெண்ட், க்ரஷர் டஸ்ட், ஜிஜிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஜிஜிபிஎஸ்னா JSWல வர அதுவும் ஒரு டைப் ஆஃப் வேஸ்ட் தான். ஆஷ் கண்டென்ட், லைம் கண்டென்ட் பதிலாக ஆல்டர்னேட்டிவ். சார் பாத்தீங்கன்னா ஒரு உள்ள வந்து இதே போட்டிருக்காரு, கேபின் தனியா போட்டு கண்ட்ரோல் ரூம் தான். கண்ட்ரோல் ரூம் வந்து ஃபுல்லா இவ்வளவு பெரிய கண்ட்ரோல் ரூம் வந்து ஏன் அப்படின்னா அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் மேனுவல் மிக்சிங்கா இருக்கும். அதனால கண்ட்ரோல் ரூம் ஒன்றும் பெருசா இருக்காது. இங்க மிஷின் ஓடும், அந்த பக்கம் வந்து கிரைண்டர்ல ஒன்று கொட்டுவாங்க, அது கீழே வந்து இதுல போகும், அப்புறம் கல்லை எடுத்து வெளியே வைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரா நம்ம ஒரு லேப் டெஸ்ட்டுக்கு நாளைக்கு போறோம் அப்படின்னாலும் ப்ராப்பர் சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்க முடியும். கண்டிப்பா கொடுக்கும். ஸோ வாட்டர் அப்சர்வேஷன் எல்லாமே நம்ம கொடுக்க முடியும் இல்லைங்களா. இதுதான் நம்ம அந்த கல் வந்து தயாரிக்கக்கூடிய அந்த இது என்ன சொல்றீங்க, ப்ரெஸ்ஸிங் ஏரியா இதுதான். ஆமாங்க. இப்போ மேல அங்க வந்து ஃபில்லிங் பண்றாங்க இல்லைங்களா, அங்க பார்த்தோம்னா மெட்டீரியல் எல்லாம் ஃபில் பண்ணிடுவோம். 2 சைலோ ஃப்ளை ஆஷுக்கு சிமெண்ட்டுக்கும் நம்ம வந்து ட்ரை ஆஷ் தான் யூஸ் பண்றோம். ஒரு மேக்ஸிமம் ஏரியால வந்து வெட் ஆஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. வெட் ஆஷ்னா அது என்னங்க சார்? வெட் ஆஷ் அப்படின்னா தெர்மல்லையே அவங்க ஜைலோல இல்லாத இடத்த கொண்டு போய் சாம்பல் வெளியே கொட்டி வைப்பாங்க. அது அந்த வாட்டர்ல இதாகி அதோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்தே பார்த்தோம்னா நம்ம ட்ரை ஆஷ்ல தான் ஸ்ட்ரென்த்தே இருக்கும். வெட்ல வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. மேக்ஸிமம் ஏரியாஸ்ல பார்த்தா நம்ம வந்து பட்ஜெட் வந்து நம்ம ட்ரை வந்து டன் வந்து 1600 அப்படிங்கும் போது வெட் வந்து அதே டன் வந்து 400 500 கொண்டு டெலிவரி கொடுப்பாங்க. அது நம்ம மிக்ஸ் பண்றோம். அங்க வந்து மிக்சிங் வந்து அங்க ஒரு வந்து ஜேசிபி அள்ளி கொட்டினாங்க இல்லைங்களா, அது அவர் ரேண்டமா கொட்டினாலும் இங்க வந்ததுக்கு அப்புறம் அது வந்து எடுத்துக்கும். மிக்சிங்க்கு உண்டான எல்லாமே அது ஃபிக்ஸ் பண்ணிக்கும். என்னென்ன மிக்ஸ் பண்ணிருக்கோம், அதோட ரேஷியோ என்ன, அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். இந்த ஏரியால வந்து டஸ்ட் தான் போடணும், அந்த ஏரியால வந்து 6mm தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அவங்க வந்து அந்த ஏரியால அதை மட்டும் தான் லோட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அது அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் பேஸ் பண்ணி அதுவே எடுத்துப்போம். இதுல வந்து அது கிரைண்டருங்களா, இதுதான் மிக்சர், மெயின் மிக்சர். அங்க இருந்து நம்ம இதுல வந்து இங்க மிஷின் வரும். இங்க வந்து இதுல தான் நம்ம வந்து டை கட் ஆகும், இங்க ஃபீட் ஆகும். ஓகே. இந்த மெட்டல் வந்து மேல மிக்சர்ல இருந்து இங்க வந்து ஃபீட் ஆயிருங்க. நெக்ஸ்ட் இங்க எவ்வளவு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து இங்க டைமிங் இந்த ஓப்பன் க்ளோஸ் எவ்வளவு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிட்டோம்னா இங்க ஃபீட் ஆயிட்டு அடுத்த ஸ்டெப் இங்க இருந்து ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இங்க வந்து ஃபில்லிங் ஆயிட்டு நெக்ஸ்ட் பேக் அந்த ஃபில்லிங் ஸ்பாட் வந்து ரிவர்ஸ் போனதும் இங்க தான் கம்ப்ரஸிங் ஆகும். கீழே பார்த்தோம்னா நமக்கு 2 வைப்பிங் அப்படிங்கும்போது அதாவது சார் என்ன சொல்றாருன்னா இந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா கல்லு வந்து 4 இன்ச்சு கரெக்டா இருக்கு. கல்லு வந்து வெளியே வரும்போது பாருங்க 4 இன்ச்சுக்கு மேல ஏதாவது பிசிறு இருந்துச்சுன்னா அதை உடச்சு விட்டுரும். அது கரெக்டா இருக்கும் பட்சத்துல தான் அந்த கல்லு வெளியே போகும். ஒரு கல்லு உடஞ்சு போச்சு, அது உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க இந்த லெவலுக்கு மேல ஏதாவது கல்லுல வந்து வேஸ்டேஜோ இல்ல அன்பினிஷிங்காவோ ஏதாவது இருந்து அது ஹைட்டா இருந்தா போட்டு பாருங்க, கரெக்டா இருந்தா மட்டும்தான் கல்லு வெளியே போகும். அப்படி ஏதாவது பிசிறு தட்டி இருந்து
அந்த பிசுறுனால வந்து அங்க வந்து இது டச் பண்ணி உடச்சுன்னா மறுபடியும் அந்த கல்லு நமக்கு என்ன ஆகாதுன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து காய வைக்கிறதுக்கோ கீரிங்கோ போகாது. அதை மறுபடியும் எடுத்து போட்டு மறுபடியும் அதை வந்து அரைச்சி அதுதான் இது மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து நீங்க வந்து செட் பண்ணி ஒரு என்ன சொல்றது ஒரு கல்லு வந்து 4 இன்ச்சுக்கு மேல 1 mm இருந்தாலும் அங்க கல்லு வந்து மிதி உட்காராது, கல்லு வந்து சாஞ்ச மாதிரி ஆயிரும். அந்த ஸ்டாண்டர்டுக்காக தான் இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. அங்க மொனம் உடஞ்சிருச்சு கல்லு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்து போட்டுருவோம் இல்லைங்களா, அதை எடுத்து போட்டு மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி வந்துருது. இப்ப நம்ம ஆப்ரேட்டிங் ரூம்குள்ள உள்ள போறோம். இந்த மிக்சிங் செட்டிங் எல்லாமே நம்ம இங்கதான் பண்ணிக்கணும். அங்க போய் நம்ம எதுவுமே தொடர்ந்து இது எல்லாமே மோட்டர் எவ்வளவு ஆம்ஸ் எடுக்குது, இன்கமிங் கரண்ட் எவ்வளோ, ஃபால்ட் ஆச்சுன்னா ட்ரிப் ஆச்சுன்னா அந்த மாதிரி அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடுங்க இதெல்லாம் இந்த சைடு ஃபுல்லா பார்த்தோம்னா நமக்கு மெட்டீரியல் மிக்சிங் ஃபீடிங் இதுக்கான கண்ட்ரோல் இந்த சைடா இருக்கட்டும். இந்த சைடு கண்ட்ரோல்னா மெஷின் கம்ப்ரஸிங். நம்ம என்ன சொன்ன மாதிரி இந்த மெட்டீரியல் ஃபில்லிங் எல்லாம் இந்த ஏரியால தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தா ஆஷ், அடுத்து டஸ்ட், அடுத்து சிக்கம் எல்லாமே ஃபில்லிங் ஆயிட்டு இது எல்லாமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண அளவு பிரகாரம் சிஸ்டம் நம்ம சொன்ன மாதிரி என்னென்ன அளவு வச்சிருக்கோமோ அதுக்காக வெயிட் பேஸ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா 4 கார்னர் 4 லோடு செல் இருக்கும். இந்த சின்ன சின்னதா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து லோட் செல்லுங்க. இப்போ வந்து நம்ம மிக்சிங் பிரகாரம் அங்கெல்லாம் இருந்து லோட் ஆகி இங்க வருது, இங்க வந்து ஆமாங்க. இப்போ இது வந்து இனிமேதான் அங்க போய் கிரைண்டர்ல போய் மிக்ஸ் ஆகும். ஆமா, இப்ப கீழே ஓப்பன் ஆகிறதே பாக்கலாம். இங்கதான் வந்து கிரைண்ட் ஆகும், இங்கதான் வந்து மிக்சிங் இதுல இருந்து அடுத்த கிரைண்டுக்கு நேரம் வந்து அதுவே கன்வேர் பண்ணுமா. இதுதான் நம்ம வந்து முதல் சொல்லணும் இல்லைங்களா, அதாவது 9x9x4 அப்புறம் வந்து 9x4x3. அதாவது வந்து இந்த கல்லுல வந்து நம்ம இங்க இருந்து இதோட நீளம் எடுத்துட்டோம்னா 9 இன்ச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கல் செவரு அப்படிங்கிறது வந்து 9 இன்ச்சு தான் இருக்கும், அதுதான் ஒரு கல் செவருன்னு சொல்றோம். இதே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 3 இன்ச்சு இருக்கும், இங்கிருந்து எடுத்துக்கிட்டோம் அதாவது இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 இன்ச்சு இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ரெட் பிரிக் உடைய நார்மல் சைஸு 9x3x4 அப்படின்னு சொல்லுவோம். கல்லை வந்து இப்படி வச்சோம், இப்படி வச்சே கட்டிட்டு போறோம் அப்படின்னா ஒரு கல் செவரு. கல்லை வந்து இப்படி வச்சு கட்டுறோம் அப்படின்னா இது வந்து 4 இன்ச்சு செவரு, இது வந்து அரைக்கல் செவருன்னு சொல்லுவோம். இதுவே இப்படி வச்சு ஸ்டேர் கேஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இடம் பிடிக்கக்கூடாது, இடம் வந்து நிறைய இடத்துல குறைவா இருக்கிற இடத்துல நம்ம வந்து இப்படி வச்சு கட்டுவோம். இது வந்து என்ன சொல்லுவோம்னா அப்பு கல் செவருன்னு சொல்லுவோம். ஸோ அரைக்கல் செவரு, அப்புறம் ஒரு கல் செவரு, அப்புக்கல் செவரு. ஸோ அப்புக்கல் செவருங்கிறது எங்கெல்லாம் இடவசதி குறைவா இருக்கோ ஒரு மறைவுக்காக நம்ம பண்ணணும். இது ரொம்ப ஹைட்டா கட்டணும்னா பேலன்ஸ் கிடைக்காது, அது உண்டான ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் பண்ணி தான் நம்ம பண்ணணும். இப்போ இந்த கல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு ஒரு 3 கல்லையும் சேர்த்து ஒரே கல்லா இருக்கக்கூடிய ஒரு சைஸுங்க. இது வந்து நமக்கு 9 இன்ச்சுக்கு இது வச்சு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு கல் செவரு. இப்போ 9 இப்படி 9 இன்ச்சு இருக்கு, இப்படி 9 இன்ச்சு இருக்கு, இந்த அகலத்துல 4 இன்ச்சு இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுடைய வேகம் வந்து நிறைய நமக்கு வரும், அதாவது கட்டுமானம் வந்து சீக்கிரமா முடியும், டைம் வந்து நமக்கு நிறைய சேவ் ஆகும். ரெண்டாவது அந்த ஒவ்வொரு கல்லா கேரி பண்ற அந்த இடர்பாடெல்லாம் குறையும். இதுல வந்து நமக்கு இந்த உட்காரான்னு சொல்லுவோம், கல்லை வந்து உடச்சு நீங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்க போட்டு வைப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெறும் கலவையை போட்டு நிரப்பி விட்டு அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. அப்போ அங்கே உள்ள கல்லே இருக்காது. அப்போ என்ன ஃபியூச்சரில் நமக்கு ஒரு கிராக் போகுது, ஏர் கிராக் எல்லாம் போகுதுன்னா ஏன்னா உள்ள அந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரியான ஒரு ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இப்போ புதுசாக ஃப்ளைஆக்ஸில் வந்து ரீசெண்டாக சாரெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஃப்ளைஆக்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம், 100% வீடு கட்டலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க ஃப்ளைஆக்ஸில் கட்டினா வீடு சூடாக இருக்கும், செங்கல்ல கட்டினாதான் வீடு வந்து ஜில்லுன்னு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவே வந்து ஒரு தவறான ஒரு கருத்து. ஏன்னா நீங்க ஃப்ளைஆக்ஸ்ல கட்டும் போதுதான் வீடு வந்து உங்களுக்கு உண்மையாகவே கூலிங்கா இருக்கும். செங்கல் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு அப்சர்வ் பண்ணும், ஹீட் அப்சர்வ் பண்ணும். அது வந்து நீர் உருவித்தன்மை அதிகமா இருக்கும். அது என்ன பண்ணும்னா உள்ள வந்து வெப்பத்தன்மை கடத்துறதும் அதிகமா இருக்கும். இதை நான் முதல்ல சொன்ன மாதிரி இது நல்லா இருக்கக்கூடிய எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணிடுறதுனால இது வந்து கம்பேர் டு ரெட் பிரிக்கை விட ஃப்ளைஆக்ஸ் பிரிக் வந்து உங்களுக்கு உள்ள டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு டவுன் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணியே பாருங்க. ஃப்ளைஆக்ஸ்ல பண்ண பில்டிங் தான் உங்களுக்கு உள்ள கூலிங்கை அதிகமாக கொடுக்கும். ரெட் பிரிக்ல பண்ற பில்டிங்கு உங்களுக்கு வந்து ஹீட்டை அதிகம் பண்ணி கொடுக்கும் சம்மர் சீசன்ல. அதே ரெயின் சீசன்ல வந்து டேம்பர்ஸ் அதிகமாக அப்சர்வ் ஆகி உங்களுக்கு ரெண்டுமே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து உங்களுக்கு டேம்பர்ஸ் கண்டிப்பா உள்ள வந்து நீர் உரியும் தன்மை வந்து கம்மியா மெயின்டைன் பண்றதுனால நமக்கு வந்து சார் முதலே சொன்ன மாதிரி அந்த நீரை அப்சர்வ் பண்றது வந்து இது குறைவா இருக்கும். லேப் டெஸ்ட் எல்லாம் வந்து எடுத்து அந்த லேப் டெஸ்ட் ப்ரூஃபோட
நம்ம பண்ணும்போது தான் பிராண்டை வந்து ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ சார் சொன்னார் இதே ஃப்ளையாக்ஸ் யூனிட், அதாவது ஃப்ளையாக்ஸ் பிரிக்ஸ் தான் நார்மலாக இருக்கக்கூடிய ஃப்ளையாக்ஸ் பிரிக்ஸாக ஒரு சிங்கிள் 2 கல்லோ இல்லை 4 கல்லோ வரக்கூடிய எல்லாமே வந்து மிக்சிங் எல்லாமே வந்து மேனுவலாக பண்ணக்கூடிய அந்த மாதிரியான யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து வாட்டர் அப்சர்வேஷனே நாங்கள் வந்து லேப் டெஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கும் இதுக்குமே 5% இது வந்து 5% கம்ப்ரஸிங் நம்ம மிஷினில் பார்த்தா 5% தான் வரும். 5% தான் வாட்டர் அப்சர்வேஷனே வரும். ஸோ அதெல்லாம் 5% விட எவ்வளோ கம்ப்ரஷன் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மிக்சிங் கொடுத்துருக்காங்க பொறுத்து என்ன ஆகுன்னா வாட்டர் அப்சர்வேஷன் வந்து இருக்கும். ஸோ பெரும்பாலும் முதல்லாம் வந்து ஃப்ளாக்ஸ் பிரிக்கை வந்து ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? ஏன்னா வாட்டர் அப்சர்வேஷன் அது வந்து கம்மியா இருக்குங்கிறதுக்காக தான் வந்து அதை வந்து கீழ் மட்டும் அந்த பில்லர் போட்டு பண்ற பில்டிங்ல எல்லாம் பில்லர் டு பில்லர் வந்து கீழே வந்து நம்ம பிளிந்த் போட்டிருப்போம். பிளிந்த் மேல எவ்வளவு ஹைட் வேணுமோ அந்த ஹைட் வரைக்கும் ஃபிளேர்ஸை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல சாய்ஸா வந்து ரெட் பிரிக்கோ அதை பிரிக்கோ போவாங்க. ஸோ கிரவுண்ட் அதாவது ஃபவுண்டேஷன்ல அப்படின்னா நமக்கு சாய்ஸே கிடையாது, பிளேயர்ஸ் தான். இந்த கல்ல ஃபவுண்டேஷனுக்கே யூஸ் பண்றோம் அப்படிங்கும்போது மேல யூஸ் பண்ணும்போது எவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது வந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது சாருடைய இந்த கல், அதாவது இவருடைய லேப் டெஸ்ட் இவர் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றது இந்த 9x4x3 இது வந்து 3 கிலோ அப்படிங்கிறது 3 to 3.5 அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். ஒரு கல்லு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அபோவ் 3 இருக்கணும். அதாவது பிளேயர்ஸை சொல்றேன். ரெட் பிரிக்கு நீங்க சொல்லவே முடியாது, ஏன்னா இப்பெல்லாம் செம்மண் யாரும் மிக்ஸ் பண்றதே இல்லை. கலருக்காகலாம் சில மண்ணெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி நிறைய டெக்னிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. எப்படி நம்ம ஃபுட்ல வந்து கலர் மிக்ஸ் பண்றோம் அந்த மாதிரி நிறைய பண்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அபோவ் 3 கிலோ அப்படி 3 கிலோவுக்கு மேல அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்டுங்க. ஸோ ஒரு 3 to 3.25 3.5 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராடக்ட். இதையும் சொல்ல போனா நீங்க சர்டிஃபிகேஷனையே பார்க்கணும்னாலும் பார்க்கலாம் இல்லைங்க சார். லேப் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்டே நீங்க பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். இல்ல ஒரு கல்லை எடுத்துட்டு போய் நீங்களா பர்சனலா கூட லேப் டெஸ்ட் பண்ணி ரேண்டமா இங்க வந்து நீங்க நான் கொடுக்குற கல் தான் நான் கொடுத்து நீங்க எடுத்து போகணும். நீங்களா வந்து உங்களுக்கு எந்த கல் எடுக்கணும்னு தோணுதோ அந்த கல்ல வேணாலும் எடுத்துக்கணும். எந்த கல்லை வேணா எடுத்துட்டு போயிட்டு ஒரு மாசா நீங்க ஒரு பில்டிங் பண்ணணும். இப்போ வந்து காலேஜஸ் பண்றாங்க, பெரிய வந்து அபார்ட்மெண்ட் பண்றீங்க, இல்ல எந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எனக்கு மாசா பல்க் பர்ச்சேஸ் பண்ண போறேங்க, இந்த கல் எனக்கு ஸ்டாண்டர்டா இருக்குமா, குவாலிட்டியா இருக்குமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா டவுட்டே வேண்டாம். இப்போ சார் சொன்ன மாதிரி இதுல வந்து ஏதோ ஒரு கல்ல உருவிட்டு உள்ள வந்து கியூரிங் ஆகி பண்டில் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. ஏதோ ஒரு கல்ல உருவிட்டு போய் நீங்க லேப் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கல்லுடைய லேப் டெஸ்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு பிராண்டினுடைய சிறப்பு. அதே மாதிரிதான் இந்த கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 9 கிலோ 3 கல்லுக்கு 10 கிலோ, அதாவது வந்து ஒரு கல்லு 3 கிலோவுக்கு மேல இருக்கணுங்கும் போது இது கண்டிப்பா 9 கிலோவுக்கு மேல இருக்கும். ஒரு 9 கிலோ இருந்து 10 கிலோக்குள்ள இருக்கும் கண்டிப்பா இல்லைங்களா? இப்போ வந்து இந்த கல்லை நம்ம அப்படியே எடை போட்டு பார்த்துடலாங்களா? ஸோ ஒவ்வொரு கல்லு நம்ம வந்து ரேண்டமா ஒரு கல்லை ஸ்லைட் பண்ணி எடுத்து அப்படியே எடை போட்டு பார்க்கலாம். நான் எடுத்துக்கலாம், நீங்களே வந்து அப்படியே நாங்களே எடுத்து அப்படியே எடை போட்டு செக் பண்ணிடலாம். அங்கதான் கல்லு பூரா அடுக்கி கியூரிங் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அந்த பிளேஸுக்கு போய் அப்படியே ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வியூவர்ஸ்க்காக பண்டல் பண்ணதே உடைக்கிறோம், உடைச்சி ரேண்டமா கல் எடுத்து எடை போடுறோம். வாங்க இப்போ இந்த கல் எல்லா கல்லையுமே நமக்கு வந்து அந்த பிராண்டோட எஸ்கே அப்படிங்கிற அந்த பிராண்டு கட்டா இருக்கு பாருங்க. இதுவும் 3,250 இருக்கு. ஸோ ஒரு கல்லுங்கிறது நமக்கு சாலிடா அபோவ் 3 கிலோ அப்படிங்கிறது வந்து கரெக்டா இருக்குதுங்க. ஸோ இந்த அட்டியில் நம்ம எந்த கல்லை எடுத்து நம்ம எடை போட்டாலும் இருக்கும். ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறீங்க, சாரை வந்து மீட் பண்ணுங்க. சார் எங்களுக்கு பில்டிங் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், உங்கள் கல்லையெல்லாம் வந்து லேப் டெஸ்ட் பார்க்கணும், அந்த கல்லை ரேண்டமாக நாங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், செக் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு கிளாரிட்டியாக ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நானும் வந்து ஒரு ஃப்ளாக்ஸி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுடைய பிராண்டு பேர் இல்லைன்னா அந்த கல்லை நான் தொடவே மாட்டேன். ஏன்னா அவங்க எப்படி அதை மிக்சிங் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து பூதப்பாடி இருக்கிறோம், இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் சரௌண்டிங் நம்ம டெலிவரி கொடுக்க முடியுங்க சார்? இங்கேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் டெலிவரி கொடுக்கும். ஸோ இங்கேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நம்ம வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டருக்கு மேலே வருது. 150 கிலோமீட்டர் வரைக்கும். ஸோ 150 கிலோமீட்டர் வரைக்குமே உங்களுக்கு டெலிவரி கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா மேன் பவர் வச்சு நம்ம டெலிவரி கொடுக்கும்போது அந்த 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு அவங்க ரிட்டர்ன் வந்து மறுபடியும் அடுத்த லோடு செகண்ட் லோடு போகிறது அப்படிங்கிறது ஒத்து வராது. நம்மக்கிட்ட ஹைட்ராலிக் வண்டியோடு இருக்கிறதுனால இங்கே லோட் பண்ணுறோம், அங்கே கொண்டு போய் அன்லோட் பண்ணுறோம். அதனால் வந்து ஒரு 150 கிலோமீட்டர் வரைக்குங்கிறது ஒரு சாத்தியமான ஒன்றா நமக்கு இந்த யூனிட்ல உள்ள அவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ சாரால் எல்லாமே வந்து கிரெயின் ஆப்ரேட் பண்ணி அதை வந்து நம்ம சர்வீஸ் கொடுக்குறாரு. ஸோ அந்த கிரெயினோட வண்டி நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துடும் பார்த்தீங்களா. இப்போ இந்த வண்டி அங்கே போகுது, அங்கேருந்து வந்து அந்த அட்டி போகிற இடத்துல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க.
இந்த வெளியே வந்து ஃபுல்லாக அட்டி பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் போட்டு பண்டல் போட்டு எல்லாம் கட்டி ரெடியாக வச்சிருக்கு. அங்கே நிற்கிற ஒரு வெஹிக்கிள் இருக்கு பாருங்க, அந்த வெஹிக்கிள் தான் வந்து கிரெயினோட இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஸோ நம்ம வந்து மேன் பவர் கொடுத்து நமக்கு வந்து நிறைய இடத்துல வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, திடீர்னு மேன் பவர் வந்து இருக்காது. ஏதோ ஒரு ரீசன்ல அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு ரீசன் நமக்கு மேன் பவர் வந்து அந்த சப்ளை பண்ற கல்லை வந்து எடுத்து லோட் பண்ணி அன்லோட் பண்ற டீம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன ஆகுன்னா கல் லோடு வராது. சார் இல்லை சார் ஆள் இல்லை, டிரைவர் இருக்கிறாங்க, வந்து கல்லை ஏத்துறது இறக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே நிறையா அதனால 2 நாள் 3 நாள் சில டைம்லாம் வந்து ஒரே இடத்துல கல் எடுக்கும் போது அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, வெயிட் பண்ண வேண்டியதாக வரும். நமக்கு டெலிவரி வந்து டிலே ஆகும். டெலிவரி டிலே ஆச்சு அப்படின்னா நாம அங்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சிருப்போம், நமக்கு ஒரு டீம் அசைன் பண்ணியிருப்போம். கல் வராதனால நம்ம அங்கே லீவ் விடுற மாதிரி ஆகும். அதனால கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நமக்கு ஏகப்பட்ட தடைகள் ஏற்படும். இது மாதிரி வந்து நம்ம கிரெயினோட ஒரு வெஹிக்கிள் இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து வண்டி எடுத்து வருது பாருங்க, இது மாதிரி வந்து கிரெயினே வந்து வண்டியில் லோட் பண்ணிக்கும். அப்போ லோட் பண்றதுக்கும் மேன் பவர் இல்லை. அதே மாதிரி கிரெயின் வந்து நம்ம சைட்ல வந்து இறக்கி வச்சிரும். அதே மாதிரி நமக்கு அங்கேயும் வந்து மேன் பவர் தேவையில்லை. இன்னொரு என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குலாம் மேலே ஏற்றி லிஃப்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு எந்த ஒரு அடிஷனல் காஸ்ட் இல்லை. இப்போ நீங்கள் வந்து சைட்லேயே போயிட்டு ஒரு லேபரை யூஸ் பண்ணி நீங்கள் கீழே அன்லோட் பண்ணி வச்சா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஏற்ற எப்படியும் கல்லுக்கு ஒரு ரூபா கண்டிப்பாக செலவாகும். இப்போ நம்ம வந்து டெலிவரி கொடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி, கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி, நாங்கள் வித்தவுட் எனி சார்ஜஸோட மேலே லிஃப்ட் பண்ணி கொடுப்போம். அதாவது அதிகபட்சமாக நீங்கள் ஒரு ஃப்ளோர் பண்ணலாம் இல்லைங்களா? ஒரு ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் லோட் பண்ண முடியும். ஆமாங்க. அப்போ ஒரு ஃப்ளோர் முழுசா கட்டி முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 1 லட்சம் கல் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஒரு பெரிய பில்டிங் 1 லட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா லோடிங் சார்ஜே கொடுக்கணும் அந்த மேன் பவருக்காக. இப்போ நம்ம இந்த மாதிரி சார் வந்து வச்சிருக்கிற கிரெயினோட வந்து அங்க சைட்டுக்கு வரும்போது எங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்னாலும் நம்ம பிரச்சனைகளை இறக்கி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னாலும் அதுக்கு அடிஷனல் சார்ஜ் கிடையாது. இந்த கிரெயினை யூஸ் பண்ணியே நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு லோட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ லோடிங் சார்ஜ் வந்து நமக்கு மிச்சமாகும். ரெண்டாவது அந்த லோட் பண்ற டைம் வந்து மிச்சமாகும். உடனே அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன மாதிரி லோடு கீழ இருந்து மேல ஷிஃப்டிங் பண்றதுக்கே ஒரு நாள் பண்ணிடுவாங்க. ஆமா, அதோட காஸ்ட்டும் இருக்குங்க. அப்படிங்கும்போது டைம் வீடு வந்து இப்போ 3 மாசம் டைம் சொல்லியிருக்காங்க, அந்த டைம் டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த கீழே ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன் டக்குன்னு மேல வந்து அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஏத்துற நாள்ல உங்களுக்கு மீதின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏத்துற நாள் மீதி, ஏத்துற செலவு மீதி. இதெல்லாம் சார் நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக, நம்ம ஆடியன்ஸ்க்காக நீங்கள் ஏதாவது உங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் பற்றி, உங்களுடைய குவாலிட்டி, உங்களுடைய சர்வீஸு, அப்புறம் விஜய் பில்டர் இந்த சேனலை பார்த்துட்டு நம்ம வியூவர்ஸ் யாராவது வந்து உங்களுடைய சர்வீஸ் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பண்ணி கொடுக்க முடியும் எல்லாமே உங்களை பற்றின ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அப்படியே சொல்லுங்கள் ஆடியன்ஸ்க்கு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் மெயினாக நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஒரு சிலர் வந்து வீடு கட்டுறதுக்கு ஒரு 10,000 கல் ஒன்றா எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1000 கல் பத்தாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இல்லைங்க வண்டி இல்லைங்க, நீங்களே வண்டி போட்டு எடுத்துகிட்டு போயிருங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்மகிட்ட அந்த மாதிரிலாம் இல்லை. 1000 கல் கடைசியாக உங்களுக்கு ஒரு 1000 கல்ல 500 கல் பத்தினாலும் நாங்கள் அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நாங்கள் பார்க்காம கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சர்வீஸ் நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, அஷூரன்ஸ் கொடுக்குறேன் நான். அடுத்தது ஒரு இன்ஜினியருக்கு என்னென்ன மெட்டீரியல் தரமான பொருள் தேவையோ அது எங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற தரம் எங்ககிட்ட இருக்குது, அப்படி கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது விஜய் பில்டர்ஸ் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இங்கே வரவங்களுக்கு கண்டிப்பாக நான் மற்ற எங்களுக்கு பண்ணுறதை விட பெஸ்ட் ப்ரைஸில் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். இதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சொல்லக்கூடிய விஷயம். ஓகே வியூவர்ஸ், முதல் சொன்ன மாதிரி தான் அது எவ்வளோ கம்மியாக ஒரு யூனிட் போடலாம் தான் எல்லாரும் யோசிப்பாங்க இல்லைங்களா? ஒரு காஸ்ட் கட் பண்ணுறது எல்லாரும் யோசிப்பாங்க. ஒரு சின்னதாக ஒரு கிரைண்டர் மிஷினு, ஒரு ப்ரெஸ்ஸிங் மிஷினு, அன்லோடிங் பண்ணுறதுக்கு ஒன்று, ஆஷ் கொட்டுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வேர் ஹவுஸ், 3 பிட்டாக பிரித்து இப்படி தான் கொட்டுவாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளே கிட்டத்தட்ட 1 crore நான் பார்த்துட்டு இருக்கிற இந்த வெஹிக்கிளில் 1 crore இன்வெஸ்ட் பண்ணி எதுக்காக பண்ணியிருக்காருன்னா பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ ஜெர்மன் டெக்னாலஜியை நம்ம அந்த டெக்னாலஜியை எடுத்துகிட்டு வந்து நம்ம இடத்துல பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டாஸ்க், நிறைய ப்ராப்ளம்ஸ் சந்திக்கணும், நிறையா வந்து மணியை வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இதையெல்லாம் பண்ணி இந்த கல் என்ன ரேட்டுக்கு விற்குமோ சும்மா பேசிக்காக போட்டு ஒரே ஒரு கிரைண்டர் போட்டு கை மிக்சிங் பண்ணுறவங்களும் அதே ரேட்டுக்கு தான் என்ன பண்ண முடியும்னா மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய நம்ம டெக்னாலஜியை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அதில் வரக்கூடிய இடர்பாடுகள் இதுதான். ஸோ அதையெல்லாம் தாண்டி இது ஒரு பிராண்டடாக ஒரு டெக்னாலஜி அப்ளை பண்ணி பக்காவாக பண்ணணும் அப்படின்னு சார் நினச்சி இதை பண்ணுறதுக்கே நம்ம அவருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த தொழிலில் ஒரு பெரிய சைன் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து எங்களுடைய விஜய் பில்டர் சார்பாக எங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ இப்போதான் எங்கள் சேனலில் முத பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வீடு கட்டணும், இல்லை கட்ட போகிறீங்க, இல்லை இது மாதிரியான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக உள்ளதுங்க, இல்லை யாருக்காவது இது உதவும், இதை சென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ணலையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்
அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம். நான் உங்கள் செவிலியர் விஜய் கார்த்திக், விஜய் வீடியோல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். பாய். தேங்க்யூ.